புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் முஸ்லிம் மக்களுக்கான பிரதிநிதி ஒருவருக்கு அமைச்சு பதவி வழங்கப்படாமை பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதன் காரணம் என்ன? அமைச்சரவை என்பது நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு இயந்திரம். அப்போ அந்த இயந்திரத்தை ஒரு மதம் சார்ந்த ஒரு துறைக்காக அல்லது ஒரு பிரதேசம் சார்ந்த விடயங்களுக்காக பயன்படுத்துவது மிக தவறான ஒரு வழிமுறை. இந்த கலாச்சாரம் உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டும். ஒவ்வொரு அமைச்சர்களையும் அந்த மத ரீதியாக இன ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது அந்த கலாச்சாரத்தில் வந்தவர்கள் தான் இந்த நிலையை சிந்திக்கின்றார்கள். தேர்தலில் தோல்வியடைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட வீடுகளை நாளைய நாளுக்குள் திருப்பி அளிக்குமாறு அரசாங்கம் கோரிக்கை விடுத்திருக்கிறது. வருகின்ற நாட்களில் 26 முதல் 28 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட போவதாகவும் அதற்குள் முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதிகளும் உள்வாங்கப்படுவார்கள் என உறுதிபட கூறப்பட்டுள்ளது. நேற்றைய நாளில் அமைச்சுக்கள் பதவியேற்றதை தொடர்ந்து பரபரப்பான ஒரு விஷயமா பேசப்பட்டது. அமைச்சுக்கள் இவங்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டதை பற்றி பேசப்பட்டிருந்தாலும் கூட குறைந்தளவான அமைச்சர்கள், இதுவரையில் இல்லாத அளவான குறைந்த கேபினெட் அமைச்சர்களை கொண்ட ஒரு அரசாங்கமாக பழைய காலத்து 19ஆம் ஆண்டு 20ஆம் ஆண்டு 2015ஆம் ஆண்டு உடைய அதே இடத்திலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் நேற்றைய நாளில் எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் பரவலாக சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆக குறைந்த அமைச்சரவை கொண்ட அமைச்சர்களாக இந்த அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் இருந்தாலும் இன்னும் 4 அமைச்சர்கள் இருக்காங்க. அதே போல 20 முதல் 26 பிரதி அமைச்சர்கள் இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர் அவர்களுடைய இந்த அரசாங்கத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்றது இன்றைய நாளிலையும் உறுதிப்படுத்தப்பட செய்தியாக இன்றைய நாளிலையும் வெளியாகி இருக்கிற நேரத்தில் ஏன் முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதியோ அல்லது முஸ்லிம் அமைச்சர் ஒருவர் நியமிக்கப்படலை அப்படின்ற குறைபாடு குற்றச்சாட்டு அதற்கான விமர்சனம் வந்தது, எதற்காக வந்தது, என்ன நடந்திருக்கிறது அப்படின்றத நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்காக நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். தேசிய மக்கள் சக்தியினுடைய ஒரு உறுப்பினர், நீண்ட கால உறுப்பினர், அதோடு மட்டுமில்லாமல் முஸ்லிம் மக்கள் சார்ந்த நிறைய விஷயங்களை சமூக மத்தியில் விழிப்புணர்வோடு பேசக்கூடிய ஒருத்தர், அவரை நாங்கள் சந்திச்சிருக்கோம். வணக்கம். வணக்கம் சந்துரு. நான் தாகா ஐன்ஸ்டீன். நான் ஒரு பொறியியலாளர். என்னுடைய சொந்த இடம் யாழ்ப்பாணம். 90ஆம் ஆண்டு இடம்பெறுவதற்கு பின்பு நான் இங்கால வந்திருக்கின்றேன். இங்கால வந்ததுக்கு பின் பல போராட்டங்கள், பல மக்கள் எழுச்சி போராட்டங்கள், அதே போன்று பல போராட்டங்களிலே கலந்து கொண்டோம். முஸ்லீம்களுடைய ஜனாசாக்கள் எரிக்கப்பட்ட நேரம், அவர்களுடைய உடலங்கள் எரிக்கப்பட்ட நேரம் தனி மனிதனாக முதலாவது போராடியது நான் தான். இப்போ நான் முக்கியமாக கேட்குற ஒரு கேள்வி உங்கள்கிட்ட, நேற்று நடந்து முடிந்த அமைச்சரவை பதவியேற்பில் முஸ்லீம் பிரதிநிதிகள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாக புறக்கணிக்கப்பட்டதா விமர்சனங்கள் அதிகமாக சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. பொதுவாக இந்த கடந்த 76 வருட கால ஆட்சி காலத்திலே இன ரீதியான ஒதுக்கீடுகள் அல்லது இன ரீதியான அமைச்சர் பதவிகள் கொடுக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்து வந்தது. ஆனால் அமைச்சரவை அல்லது அமைச்சு என்பது வழங்கப்படுவது ஏன் என்றதை முதல்ல மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவானவர்கள், முஸ்லீம் மக்களுக்கு என்று இல்லாமல் பொதுவானவர்கள், அமைச்சரவை என்பது நாட்டை கட்டியெழுப்பதற்கான ஒரு பங்களிப்பு செய்யக்கூடிய ஒரு இயந்திரம். அப்போ அந்த இயந்திரத்தை ஒரு மதம் சார்ந்த ஒரு துறைக்காக அல்லது ஒரு பிரதேசம் சார்ந்த விடயங்களுக்காக பயன்படுத்துவது மிக தவறான ஒரு வழிமுறை. இந்த கலாச்சாரம் உண்மையிலேயே மாற்றப்பட வேண்டும். அமைச்சரவை என்பது ஒட்டுமொத்த நாட்டுக்குமாக வழங்கப்படுகின்ற ஒரு அரச இயந்திரமாக தான் அதை பார்க்க வேண்டும். அதுக்கு கீழே வரக்கூடிய அத்தனை திணைக்களங்களுமே அதற்கான ஒரு விடயம். இதை எப்போது நாங்கள் தெளிவில்லாத நிலையில் ஒவ்வொரு அமைச்சர்களையும் அந்த மத ரீதியாக இன ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற போது அந்த கலாச்சாரத்தில் வந்தவர்கள் தான் இந்த நிலையை சிந்திக்கின்றார்கள். என்றால் அவ்வாறான கலாச்சாரத்தில் வளர்க்கப்பட்டவர்கள் அந்த ஏன் எங்களுக்கு கிடைக்கவில்லை என்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். ஒன்று தமிழ் தரப்புக்கு சொல்லும், எங்களுக்கு அந்த விதமான கிடைக்கவில்லையே, தமிழ் மக்கள் அதை சிந்திப்பாங்க. அதே போல் முஸ்லீம் மக்களும் அந்த விடயத்தை சிந்திக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் முதல்ல நாங்கள் எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம்தான், அமைச்சு அல்லது அமைச்சரவை என்பது இந்த நாட்டுக்கானது, ஒரு பிரதேசத்துக்கானதோ அல்லது ஒரு இனத்துக்கானதோ அல்ல. ஆகவே அந்த விடயத்தில் நாங்கள் தெளிவடைவோமாக இருந்தால் இந்த கேள்விக்கான பதில் அதிலேயே முற்றுமுழுதாக ஆரம்பத்திலே வந்துவிடும். ஆகவே இந்த அமைச்சரவையிலே 21 அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த 21 அமைச்சர்களே 2 தமிழ் பேசக்கூடியவர்கள், அதாவது நமது முன்னாள் நீண்டகால உறுப்பினர், இந்த கட்சியினுடைய நீண்டகால உறுப்பினர், மக்கள் விடுதலை முன்னணியின் காலத்திலிருந்தே இந்த கட்சிக்காக செயற்பட்டு வந்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் கூட ராமலிங்கம் சந்திரசேகரன் ஐயா அவர்களும் தோழர் அவர்களும், அதே போன்று
கடந்த தேர்தலின் போது பேசு பொருளாக்கப்பட்ட சகோதரி சரோஜா போல்ராஜ் அவருடைய ஒரு 2019ஆம் ஆண்டு பெண்கள் உரிமை குறித்த விடயத்திலே பேசப்பட்ட ஒரு வீடியோவை பேசு பொருளாக்கி அதில் மூலம் அரசியல் லாபமும் அல்லது கட்சிக்கான இருக்கக்கூடிய ஆதரவை இல்லாமலாக்குவதற்காக எடுக்கப்பட்ட அந்த இருவரும் அதில் குறிப்பாக உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். மற்ற 19 பேருமே பார்க்கின்ற போது அடிப்படையை பார்க்கின்ற போது கட்சியின் முக்கியமான முன்னாள் உறுப்பினர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த கட்சிக்கு, அதாவது இந்த கட்சியினுடைய இந்த 45 வருட கால அல்லது இந்த 1979ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையிலும் இருக்கக்கூடிய காலத்தில் அந்த கட்சிக்காக தங்களை முற்றுமுழுதாக ஒட்டுமொத்தமாக தியாகம் செய்தவர். இப்போ அதனோடு கட்சி தீர்மானங்கள் எடுக்கின்ற போது ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். கட்சி விட்டு கட்சி பாய்வது அல்லது இந்த கட்சிக்கு எதிரான அல்லது இந்த கொள்கைக்கு எதிரான ஏதாவது விடயங்களிலே ஈடுபடுகின்ற போது அவர்களை நாங்கள் மீளப்பெறுவது, மீள அழைத்துக் கொள்வோம். அந்த கட்சி அவர்களுக்கான ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கின்ற போது மீள அழைத்துக் கொள்வோம் என்ற விடயங்களை எல்லாம் நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தின் போது நாங்கள் போடப்பட்டிருக்கின்ற அத்தனை பேருமே அனுபவம் மிக்கவர்கள். ரணில் விக்ரமசிங்க ஒரு விடயத்தை அடிக்கடி பேசி வந்தார் கடந்த கால தேர்தல் மேடைகளிலே, அனுபவம் இல்லாதவர்களை நீங்கள் அனுப்புகிறீர்கள் என்று. அந்த வாதத்தின் அடிப்படையிலே நாங்கள் இப்போது பாராளுமன்றத்திற்கு அவர்கள் புதியவர்கள், ஆனால் அரசியலுக்கு பழையவர்கள். ஆகவே அந்த அடிப்படையில் கட்சியின் முன்னாள் முக்கிய உறுப்பினர்களுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் இதற்கு பின் வழங்கக்கூடிய பிரதி அமைச்சர்கள் அதற்குள் உள்வாங்கப்படலாம். இதுவரையிலே அது சம்பந்தமான விடயங்கள் எதுவும் வெளிப்படவில்லை. அதற்கும் அப்பால் சென்று மீதமுள்ள இருக்கக்கூடிய இந்த 21 அமைச்சு 21 பிரதி அமைச்சுக்கு போனால் 42 போனால் மிச்சம் இருக்கக்கூடிய 159 இருக்கக்கூடிய 100 சொச்சம் உறுப்பினர்கள் இருக்க 107 அல்லது 111 உறுப்பினர்கள் வருவார். அவர்களும் இந்த அமைச்சுக்குழுக்குள் உள்வாங்கப்படுவார்கள். ஒரு செயற்குழு போன்று அமைக்கப்பட்டு செயற்குழுவுக்குள் இந்த அங்கத்தவர்கள் எல்லாம் அதிலே உள்வாங்கப்பட்டு அதிலே முஸ்லீம்கள் உள்வாங்கப்படும். இருக்கிற முஸ்லீம் 10 பாராளுமன்ற உறுப்பினர்களும் மீதியாக இருக்கக்கூடிய 11 தமிழ் பேசக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்வாங்கப்படுவார். அப்போ அந்த எந்தெந்த துறை சார்ந்தவர்களாக அவர்கள் இருக்கிறார். உதாரணத்துக்கு டாக்டர் ரிஷி சாலி இருக்கிறார். அவர் வைத்தியத்துறையிலே துறை சார்ந்த அவர் சில சந்தர்ப்பங்களே அந்த வைத்தியத்துறை சார்ந்த அமைச்சுக்குழு சுகாதார அமைச்சுக்குழுக்கு அவர் உள்வாங்கப்படுவார். அவருக்கு ஒரு முன் அனுபவம் ஏற்படும். ஒரு வருட காலமோ 2 வருட காலமும் முன் அனுபவம். அப்படி அந்த அனுபவத்தின் பிற்பாடு அவர்களுக்கான சில நியமனங்கள் வழங்கப்படும். அதையும் விட நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு என்று வருகின்றது இந்த 189 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இவர்களை தெரிவு செய்த ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த நாட்டு மக்களின் பொறுப்பை அது முஸ்லீம்களாக இருக்கலாம், தமிழர்களாக இருக்கலாம், கட்சிக்கு வாக்களித்தவர்களாக இருக்கலாம், வாக்களிக்காதவர்களாக இருக்கலாம், எந்த கட்சிக்குமே வாக்களிக்காமல் அமைதியாக இருந்தவர்களாக கூட இருக்கலாம். அத்தனை பேருக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஏன்னால் இந்த நாட்டுடைய பொருளாதாரம், கலாச்சாரம், அரசியல் பண்பாடு எல்லாமே முற்றுமுழுதாக வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய சூழல் தான் இந்த கட்சி பாரம்பரியத்திற்கிற மக்கள் நம்பிக்கையோடு தேசிய மக்கள் இடதுசாரி சிந்தனையுடைய ஒரு தேசிய மக்கள் சக்தியின் கையிலே கட்சியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த தெற்காசியாவில் இருக்கட்டும் அல்லது உலகத்திலே நான் நினைக்கிறேன் இந்த இடதுசாரி சிந்தனையுடைய ஒரு கட்சியின் எழுச்சியும் அதை மக்கள் ஆட்சியாளர்களாக தெரிவு செய்ததுக்கு முன் ஒரு காரணமாக இது இருந்திருக்கிறது இந்த ஆட்சியாளர்களுடைய கடந்த கால ஆட்சி. ஆகவே அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டிய விடயம் தேசிய மக்கள் சக்தி இருக்குது. அந்த பொறுப்புக்கான சரியான நியமனங்களை வழங்க வேண்டியது கட்சியின் பொறுப்பு. தனிப்பட்ட ரீதியிலோ இவர்கள் சிந்திக்கின்ற போது இன ரீதியான ஒரு சிந்தனை அடிப்படையிலோ இந்த நியமனங்கள் எதுவுமே வழங்கப்படவில்லை. நாடு குறித்த சிந்தனையில் இந்த நியமனங்கள் வழங்கப்பட்டிருக்கு. நான் உதாரணத்துக்கு எடுக்கின்றேன். கிட்டத்தட்ட வன்னி மாவட்டத்திலே அங்கிருந்து உருவாகி வந்தவர் தான் ஒரு அமைச்சர், ஒரு முஸ்லீம் அமைச்சர். அவருக்கு பல அமைச்சுக்கள் அவர் வசம் வைத்திருந்தார். வன்னி வடமாகாணம் அல்லது வடக்கு கிழக்கு என்று வருகின்ற வரையில் நான் குறிப்பாக வடக்கு கிழக்கு குறிப்பிட காரணம் நான் தமிழ் பேசக்கூடிய தமிழ் மக்களுக்கு இந்த தெளிவு சென்றடைய வேண்டும், முஸ்லீம் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற காரணம். அது முழுக்க விவசாயத்தை நம்பிய பிரதேசம். அந்த மாநிலம் என்பது முழுக்க அது விவசாயத்தை நம்பிய பிரதேசம். எந்த அமைச்சர் அந்த பிரதேசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் விவசாய அமைச்சை எடுத்திருக்கிறார்? யாருமே எடுக்கவில்லை. அவர்கள் எதில் லாபம் தேட முடியுமோ அந்த அமைச்சை அவர் பெற்றுக்கொண்டார். பொருளாதார அமைச்சர் எடுத்தாரா, அது இப்படியான பல அமைச்சுக்கள் எடுத்தெல்லாம் அவர்களுக்கு சார்ந்ததாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 வாரங்களுக்கு முன் டாக்டர் ஹாலிக் என்ற ஒருவர் அமெரிக்காவிலிருந்து விஜயம் செய்திருந்தார். அவர் அமெரிக்காவிலிருந்து பல உதவிகளை வடக்கிலே உள்ள முசலி பிரதேசத்துக்கு நிறைய வழங்கியது. இந்த குழாய் நீர், நிலத்தடி நீரை குழாய் நீர், அதை நீர்ப்பாசனம் சம்பந்தப்பட்ட விடயங்கள், சில வீடுகள் கட்டி கொடுத்தது. அப்போ அந்த பிரதேசத்துக்கு அவர் நேரடியாக சென்றதில்லை. ஆனால் கள விஜயத்தை மேற்கொண்டிருந்தார். கடந்த தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்திக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் உதவ வேண்டும் என்ற ரீதியில் அவர் பகிரங்கமாக செயற்பட்டார்.
அங்கு சென்ற நேரம் அவர் குறித்து மிக மனவேதனையோட ஒரு குறிப்பிட்ட விடயம்தான் 15 வருட காலம் கேபினட் மினிஸ்ட்ரியில் இருந்த ஒரு மினிஸ்டர் இருந்த பிரதேசம் 20 வருட கால பல பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட இந்த பிரதேசத்திலே அரசியல் கலாச்சார அனைத்து துறையிலும் பின்தங்கிய கிராமங்கள் இருக்கக்கூடிய பிரதேசம் இந்த பகுதியில் இருக்கிறதா, எனக்கு சொல்ல வெக்கமாக இருக்கிறது, கவலையாக இருக்கிற என்ற விடயத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ இப்படி கேபினட் மினிஸ்டர் இருக்கக்கூடிய அந்த பிரதேசத்தில் கூட அந்த கேபினட் மினிஸ்டரும் அந்த பிரதேசத்தை கூட அபிவிருத்தி செய்யலை. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் 89ஆம் ஆண்டு முஸ்லீம் காங்கிரஸின் ஸ்தாபக தலைவர் அஷ்ரஃப் இருந்தார். அவர் இருந்த காலத்தில் பெரிய விமர்சனங்கள் வந்தது. மிக பாரிய அளவிலே மக்களுக்கான நியமனங்கள் தொழில் வாய்ப்புகளையும் நியமனங்களையும் ஹாபரில் வழங்கினார். அவரோடு ஒப்பிடுகின்ற போது 15 வருட காலங்கள் இந்த கேபினட் மினிஸ்ட்ரியை வைத்திருந்தக்கூடிய அமைச்சர், வன்னியிலே இருந்த வந்த அமைச்சர், ஒப்பீட்டளவில் பார்க்கின்றது 10% மக்களுக்கு தொழில் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். அவர் இருந்த அமைச்சுக்கள் முழுக்க முழுக்க தொழில்பேட்டைகளை அமைக்கக்கூடிய அமைச்சு. ஒரு தொழில்பேட்டையாவது வடக்கில் அமைத்திருக்கிறாருண்டா இல்லை. அதுக்கப்புறம் அவங்க அப்படியான ஆட்களுக்கு திரும்பவும் அமைச்சு பதவிகளை கொடுத்து என்ன பிரயோசனம் இருக்குது? அவர்கள் நாடு குறித்து சிந்திக்கவும் இல்லை, அவர்களுடைய பிரதேசம் குறித்து சிந்திக்கவும் இல்லை, அவர்களுடைய இனம் குறித்து கூட சிந்திக்கவில்லை. அவர்களுக்கு வழங்கப்பட்ட அமைச்சு பதவிகளை வைத்து அப்படியாப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது மீண்டும் முஸ்லீம்கள் அந்த இனவாத ரீதியாக சிந்திப்பதை விட்டுவிட்டு நாடு தேசிய ரீதியிலே முதலில் சிந்திக்க வேண்டும். நாங்கள் இருக்கின்ற நிலை திவாலான ஒரு நாட்டை எங்களிடம் தந்திருக்கின்றார். அந்த திவாலான நிலையில் இருக்கக்கூடிய நாட்டை கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பை மக்கள் எங்களுக்கு தந்திருக்கின்றார். வாக்களித்தவர்களும் வாக்களிக்காதவர்களும் இந்த இடதுசாரி சிந்தனையுடைய தேசிய மக்கள் சக்தியை நம்புகின்றார்கள். எனவே அந்த பொறுப்பை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் இந்த குறுகிய சிந்தனையில் நின்று கொண்டு இன ரீதியான அடிப்படையிலே நாங்கள் அமைச்சு பதவிகளை வழங்குவதன் மூலம் எங்களுடைய குறிக்கோளை எட்டிக்கொள்வதற்கான காலம் தாமதமடையும். இதிலே நாங்கள் வெறுமனே தயவு செய்து, நான் மிக அன்பாக, நான் ஒரு முஸ்லீம், நான் மிக கடுமையாக என்னுடைய மார்க்க விடயங்களை கடைப்பிடிக்கக்கூடியவன். யாரும் என்ன குற்றம் சொல்லக்கூடிய அளவில் என்னுடைய மார்க்க விடயத்தில் நான் மிக வலிமையாகவும் கடுமையாக நான் கடைப்பிடித்து வரக்கூடிய இருந்த போதிலும் இந்த இடதுசாரி சிந்தனையிலே இந்த நாடு குறித்த நிலையை சிந்தித்து தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நாட்டை முதலாவது கட்டியெழுப்ப வேண்டிய பொறுப்பு எல்லாருக்குமே இருக்குது. கட்டியெழுப்பப்பட்ட நாட்டுக்குள் முஸ்லீம் பிரதிநிதிகளையும் முஸ்லீம் அமைச்சர்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நன்றி. 26 முதல் 28 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட போவதாக இன்றைய நாளில் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது சொல்லியிருந்தார். எனவே இதுக்குள்ள முஸ்லீம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய முஸ்லீம் பிரதிநிதிகள், முஸ்லீம் அமைச்சர்கள் இதில் உள்வாங்கப்படுவாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் இன்றைய நாளில் உறுதிப்பட சொல்லியிருந்தார். நிச்சயமாக இது நடக்கும் அப்படின்றதையும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோட இன்னும் ஒரு செய்தியாக இன்றைய நாளில் அதிகமாக பார்க்கப்பட்ட செய்தி, வருகின்ற பாராளுமன்ற அமர்வின் பின்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அமைச்சர்களுக்கு வீடுகள், அரசாங்க வீடுகள் வழங்கப்படுவதன் காரணமாக முன்னர் இருந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள், குறிப்பாக தோல்வி அடைந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் அந்த வீடுகளை உடனடியாக கையளிக்க வேண்டும் என அரசாங்கம் சொல்லியிருக்கு. நாளை நாளுக்குள்ள இது கையளிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் 30 பேர் கையளிச்சிருப்பதாகவும் இன்னும் 80 வீடுகள் கையளிக்கப்பட இருப்பதாகவும் இது நாளை நாளுக்குள் கையளிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது தோல்வி அடைந்தால் உடனடியாக அந்த வீடு கையளிக்கப்பட வேண்டும். அதுக்கு முதல்ல தேர்தல், அதாவது சொல்லப்போனால் பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வீடு அவர்கள் வெளியேற வேண்டும். ஆனால் பாராளுமன்ற தேர்தல் அவர்கள் போட்டியிடுவதால் தோல்வி அடைந்தால் மாத்திரம்தான் அந்த வீட்டிலிருந்து வெளியேற வேண்டும். எனவே அவ்வாறு தோல்வி அடைந்தவர்கள் வீட்டை அரசாங்கத்திடம் கையளிக்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விஷயம் இன்றைய நாளில் பரவலாக பார்க்கப்பட்ட இன்னொரு முக்கியமான செய்தியாக மாறியிருக்கிறது. ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ், வாட்ஸ்அப் சேனல் இதெல்லாமே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். உடனுக்குடனான செய்திகளை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் இருக்குது, முதல் கமெண்ட்ஸ்லையும் இருக்குது. ஃபாலோ பண்ணிவிடுங்க. சுருக்கமான விரைவான செய்தியை நீங்கள் வாட்ஸ்அப் சேனல் மூலமாக அறிந்து கொள்ளலாம்.